ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு மை சேனல். என்னடா இவ இத்தனை எம்டிஎஃப்க்கு பெயிண்ட் அடித்து ரப்பர் பேண்ட் அட்டாச்சர்லாம் ஒட்டி வச்சுருக்காளன்னு பார்க்குறீங்களா? ஒரு ஆர்டர் வந்ததுங்க. தமிழ்நாட்டிலேருந்து வரலங்க, அதர் ஸ்டேட்லேருந்தும் வரல, எனக்கு ஃபாரின்லேருந்து வந்த ஆர்டருங்க. ஜாஸ்மின் ரப்பர் பேண்ட் செஞ்சு நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஜாஸ்மின் ரப்பர் பேண்டில் பொல்லன்ஸ் வச்சா எப்படி இருக்குங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாங்களா? அதுக்கு தாங்க நான் 15 எம்டிஎஃப்பை வந்து நான் பெயிண்ட் அடித்து 1.5 இன்ச் எம்டிஎஃப் 1.5 இன்ச் எம்டிஎஃப்பை நான் பெயிண்ட் அடித்து வச்சுருக்கேன். எல்லாமே ஃபஸ்ட் டேவே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. எம்டிஎஃப்பில் பெயிண்ட் அடித்து அது ட்ரை ஆக விட்டு, அதுக்கப்புறம் அட்டாச்சர் ரப்பர் பேண்ட் ஃபிட் பண்ணி 1 டே ஃபுல்லாக ட்ரை ஆக விட்டு, அதுக்கப்புறம் தாங்க நான் இதை செஞ்சுட்ருக்கேன். இப்போ எம்டிஎஃப்பில் நான் எப்படி க்ளூ அப்ளை பண்ணேன் பார்த்தீங்களா? அதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு, இந்த மாதிரி சுற்றி ஃபஸ்ட்டு நம்ம ஜாஸ்மின் பட்ஸை வச்சுக்கணுங்க. எல்லாமே ஒரே அளவில் இருக்கிற மாதிரி பூவாக பார்த்து எடுத்து வைங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். இல்லைனா 1, 2 முன்ன பின்ன இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவு பார்க்குறதுக்கு லுக் நல்லா இருக்காது. ஜாஸ்மின் பட்டில் நம்ம வந்து B7000 க்ளூ அப்ளை பண்ணலாமா அப்படின்னு ஒரு டவுட்டு. நான் அந்த டவுட்டு கிளியர் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த மல்லிகைப்பூ வந்து வெறும் தெர்மாக்கோல் தாங்க. அந்த தெர்மாக்கோல் மேலே நம்ம B7000 க்ளூ பட்டுச்சுன்னா உடனே அது சுருங்கி போயிடுது. அப்புறம் பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பொல்லன்ஸை நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? அந்த கொஞ்சமாக அந்த க்ரீன் தெரிகிற மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாகவே கட் பண்ணி வச்சாலும் வைக்கலாங்க, ஆனால் எனக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணேன், கொஞ்சமாக அந்த க்ரீன் தெரிகிற மாதிரி, அந்த ஒட்டி இருக்கிற க்ரீன் தெரிகிற மாதிரி நான் வச்சுட்டு கொஞ்சம் அந்த வந்து விரித்து விட்டுக்கிறேன். ஒரு பஞ்ச் மாதிரி இருக்கிறத நான் விரித்து விட்டு நான் வைக்கிறேன். அந்த ஜாஸ்மின் மேலே படாமல் நான் B7000 க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். அந்த க்ரீன் கலரில் இருக்க அந்த ஸ்டெம் மேலே பட்டுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அந்த பட்ஸுக்குள்ளே இருக்கிற அந்த தெர்மாக்கோல் மேலே பட்டால் தான் ஜாஸ்மின் வந்து சுருங்கிடும். இப்போ நான் எப்படி ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? அதே மாதிரி வைங்க. இப்படி சுற்றி ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வச்சிங்கன்னா பார்க்க அவ்வளோ அழகான ஒரு பொல்லன்ஸ் வச்சு ஜாஸ்மின் ரப்பர் பேண்ட் ரெடி ஆயிருங்க. இந்த ரப்பர் பேண்ட் என்ன ப்ரைஸ் வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா எல்லாமே நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கும். எனக்கு வந்து 10 கோல்டன் கலர்லேயும் 5 சில்வர் கலர்லேயும் ரப்பர் பேண்ட் வந்து ஆர்டர் வந்திருந்ததுங்க. வெளிநாட்டுக்கு நான் டேரெக்டாக ஷிப் பண்ணுறது கிடையாதுங்க. நான் அவங்க ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது நான் அனுப்பிச்சிடுவேன். அவங்க அவங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.